திருப்பதி ஏழுமலையான் கோவில் பூலோக வைகுண்டம் அப்படின்னு பக்தர்களால் அழைக்கப்படுதுங்க. இங்கே வீட்டில் இருக்கக்கூடிய மூலவர் வெங்கடேச பெருமாள் ஆவார். ஏழுமலை ஏறி வந்து ஏழுமலையான ஒரு முறை தரிசித்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றமான நிலையானது ஏற்படும் அப்படின்னு பக்தர்களுடைய நம்பிக்கையாக சொல்லப்பட்டு வருதுங்க. பக்தர்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி அவர்களுடைய கஷ்டங்களை போக்கக்கூடிய தெய்வமாக திருப்பதி பெருமாளானவர் இருக்கிறாருங்க. இவரை தேடி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தினமும் சென்று வழிபடுவதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. திருப்பதியில் புவியியல் அமைப்பு மற்றும் ஜோதிடவியல் தத்துவங்களின்படி குறிப்பிட்ட 3 ராசிக்காரர்கள் மட்டும் திருப்பதிக்கு அடிக்கடி செல்லக்கூடாது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. சில ராசிக்காரர்களும் நட்சத்திரக்காரர்களும் திருப்பதிக்கு அடிக்கடி சென்றாங்க அப்படின்னா அவர்கள் கடனாளியாக ஆகுவது மட்டும் இல்லாமல் பொருளாதார நிலையிலும் தொடர்ந்து சரிவை சந்திச்சு கொண்டே வருவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. அந்த வகையில் எந்தெந்த ராசிக்காரர்கள் திருப்பதிக்கு செல்லக்கூடாது, ஏன் செல்லக்கூடாது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் எப்பயுமே சண்டையும் சச்சரவுமாக இருக்குதா? நீங்கள் செஞ்சுட்டு வரக்கூடிய தொழிலில் சின்ன சின்ன இடையூறுகள் கஷ்டங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்குதா? நீங்கள் தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்புகிறீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருமலை திருப்பதி திருத்தலம் திருமாலுடைய 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக சொல்லப்படுதுங்க. உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணாய என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. இருந்தாலும் மற்ற எந்த திவ்ய தேசத்துலேயும் இல்லாத வகையில் பல ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நிறைந்த மலையாக திருமலையானது இருக்குதுங்க. திருமலையும் சரி, திருமலையில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய வெங்கடேச பெருமாளும் சரி, மிக அரிதான அபூர்வமாக சந்திரகாந்த கல்லால் உருவாக்கப்பட்டதாகுங்க. அதனால தான் இந்த மலைக்கு செல்வத்தையும் தெய்வீக சக்தியும் பக்தர்களையும் ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே பூமியிலேயே சந்திரனுடைய ஆற்றல் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இடமாக திருப்பதி இருப்பதாலேயே இது சந்திர பரிகார தலமாகவும் இருக்குதுங்க. திருப்பதி சென்று திரும்பி வந்தாலே பண கஷ்டம் போன்ற அனைத்து கஷ்டங்களும் விலகிவிடும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா பண கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்க தமிழ் மாதங்கள் முதல் வார திங்கட்கிழமையில் திருப்பதிக்கு சென்று ஏழுமலையான தரிசனம் செஞ்சுட்டு வந்தாங்கன்னா அந்த ஆண்டு முடிவதற்குள்ளார அவர்களுடைய பண கஷ்டமானது படிப்படியாக குறைங்க தொடங்கிவிடும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. மேலுமே திருப்பதிக்கு சென்று ஒரு நாளாவது தங்கி திருமாலை நம்ம தரிசனம் செய்ய வேணுங்க. பூமியிலேயே சந்திரனுடைய ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய இடம் திருப்பதி அப்படிங்கிறதுனால மனோகாரகனான சந்திரனுடைய ஆசையை பெற வேணும் அப்படின்னாலும் சரிங்க, சந்திரனுடைய அதிர்வலைகளை பெற வேணும் என்பதற்காக திருப்பதியில் தங்க வேணும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அதே போல் சில குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் திருப்பதிக்கு அடிக்கடி சென்றுட்டு வந்தாங்க அப்படின்னா கடனாளியாகிடுவாங்க. பொருளாதார நிலை முன்பு இருந்ததை விட குறைய தொடங்கிவிடும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குதுங்க. குறிப்பிட்டு அந்த 3 ராசிக்காரர்கள் வருஷத்துக்கு ஒரு முறை திருப்பதிக்கு போயிட்டு வரலாங்க. அதுவே தொடர்ந்து சென்றுட்டு வந்தாங்க அப்படின்னா அவர்களுடைய வாழ்க்கையில் சரிவு நிலையை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளானது உருவாகுங்க. அதனால் இவர்கள் திருப்பதிக்கு செல்வதை தவிர்த்து கொள்ள வேணும் அப்படின்னும் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்குதுங்க. அப்படி திருப்பதிக்கு அடிக்கடி போகக்கூடாத 3 ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மம், தனுசு, கும்ப ராசிக்காரர்கள். இந்த 3 ராசிக்காரர்கள் தாங்க திருப்பதிக்கு அடிக்கடி செல்லக்கூடாது. இதற்கு ஜோதிட ரீதியாகவும் பல காரணங்களானது சொல்லப்பட்டிருக்குது. சிம்மம், தனுசு, கும்ப ராசிக்காரர்கள் மட்டுமில்லை, இந்த லக்கணக்காரர்களும் திருப்பதி அடிக்கடி செல்லக்கூடாது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இதை தவிர பூர நட்சத்திரம், துலாம் லக்கணம் போன்றவற்றில் பிறந்தவர்களும் திருப்பதிக்கு போகக்கூடாது அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த 3 ராசிக்காரர்களும் பொதுவாக சந்திரனால் பாதிக்கப்படுவதாக சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்குதுங்க. ஜோதிடத்தில் சூரியன் தந்தையாகவும் சந்திரன் பெண் கிரகமாகவும் அழைக்கப்படுறாங்க. கடகராசியின் அதிபதி சந்திரன் ஆவார். ரோகிணி, அஸ்தம் மற்றும் திருவோண சந்திரனின் நட்சத்திரங்கள் ஆகுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திரன் பலமாக இருந்தாங்கன்னா அவர்களுக்கு நல்ல யோகமானது உண்டாகுங்க. ஒருவருடைய ஜாதகத்தில் லக்கண வீட்டில் சந்திரன் இருந்தாருன்னா அவர் பார்ப்பதற்கு அழகாகவும் வசீகரமாகவும் கற்பனை
திறன் மிக்கவராகவும் இருப்பாருங்க. அதே போல் உணர்திறன் உடையவராகவும் இருப்பார். பெரும்பாலும் இவர்கள் கலை சார்ந்த துறைகளில் அதிகமாக ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பாங்க. அதே சமயத்தில் ஜாதகத்தில் சந்திரனுடைய நிலை பலவீனமாக இருந்துச்சுன்னா அவர்களுடைய மனநிலையும் பலவீனமாக இருக்குமாங்க. மறதி ஏற்படுமாங்க. பிரச்சனைகளால் நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. கடுமையான மன அழுத்தத்திற்கு ஆளாக நேரிடலாங்க. அவர்களால் தன்னுடைய எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியாதாமாங்க. சந்திரன் பலவீனமாக இருந்துச்சு அப்படின்னா கடுமையான நோய் பிரச்சனைகள் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க. மேலுமே சிம்மம், தனுசு, கும்பம் போன்ற சந்திர பலம் நிறைந்திருக்கக்கூடிய ராசிகள், அதனால் அவர்கள் திருப்பதிக்கு செல்வதால் சந்திரனின் நிலை பாதிக்கப்படுமாங்க. அதனால தான் இந்த ராசிக்காரர்கள் திருப்பதிக்கு அடிக்கடி செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. திருப்பதி சென்றால் திருப்ப வரும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போங்க. திருமலை திருப்பதி வெங்கடேச பெருமாள் பணக்கார சாமி என்று அழைக்கப்படுவதனால இவரை நம்ம தரிசனம் செஞ்சோம்னா நம்முடைய வாழ்க்கையில் செல்வ வளமானது பெருகும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமியுடைய அருள் கடாட்சகத்தை பரிபூர்ணமாக பெற்ற தலம் இந்த தலம் என்பதனால நாமும் திருப்பதி சென்று வழிபட்டுட்டு வந்தோம்னா மகாலட்சுமியுடைய அருளையும் நம்மளால் பரிபூர்ணமாக பெற முடியும் அப்படின்னு பக்தர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையாக சொல்லப்பட்டு வருதுங்க. நாட்டிலேயே அதிக வருமானம் தரக்கூடிய கோவில்களில் முதலிடத்தில் இருக்கக்கூடியது திருப்பதி ஏழுமலையான் கோவில் தாங்க. இந்த கோவிலுக்கு சொந்தமான நிலங்கள், தங்கம், வெள்ளி, வங்கி சேமிப்பு என பல கோடிகளை தாண்டுங்க. இருந்தாலும் திருமலைக்கு வரக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கையானது ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து கொண்டே வருது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வருடம் முழுவதும் கோடிக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செஞ்சுட்டு வராங்க அப்படின்னும் சொல்லப்படுது. ஒரு நாளைக்கு ஏறக்குறைய 60,000 பேர் முதல் 1,00,000 வரையிலான பக்தர்கள் ஏழுமலையான தரிசனம் செய்கிறாங்க. திருப்பதிக்கு சென்றுட்டு வந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் திருப்ப வரும் அப்படின்னு சொல்லப்படுவதால் ஏழைகள், பணக்காரர் என பாகுபாடு இல்லாமல் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருமலை மலை நோக்கி வந்து வெங்கடேச பெருமாளை வழிபட்டுட்டு போகிறாங்க. இதனாலேயே திருப்பதி ஏழுமலையான பணக்கார சுவாமி அப்படின்னும் அழைக்கிறாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா திருப்பதியில் வார நாட்களில் ஒரு நாளைக்கு 50,000 முதல் 60,000 வரையிலான பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செய்வதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. இதுவே வார கடைசி நாட்களில் 80,000க்கு அதிகமான பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செஞ்சுட்டு போகிறாங்க. முக்கியமான விழாக்கள், உற்சவங்கள் நடைபெறக்கூடிய நாட்கள் என்றால் திருமலைக்கு வரக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை இன்னுமே அதிகமாக இருக்கும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுதுங்க. திருப்பதிக்கு அனைத்து நாட்கள்லையுமே சென்று வழிபடலாம் அப்படின்னாலும் கூட திருப்பதி போனோம் அப்படின்னா ஒரு நாளாவது நம்ம இரவு முழுவதும் தங்க வேணும். அதுதான் ஐதீகமும் கூடங்க. இப்படி தங்கி வழிபட்டுட்டு வருவது ரொம்பவே விசேஷமானதாகும். இதுவே வழிபாட்டின் முழு பலனையும் நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மற்ற கோவில்களில் போல இல்லாமல் பக்தர்கள் நேரடியாக வந்ததும் சாமி தரிசனம் செய்து விட்டு செல்லலாம் என்று இல்லாமல் திருப்பதியில் பல மணி நேரம் காத்திருப்பு அறைகளில் 24 முதல் 48 மணி நேரம் வரை கூட காத்திருக்க வைப்பதற்கு இதுவும் ஒரு முக்கிய காரணமாக சொல்லப்படுதுங்க. திருப்பதி மலை என்பதும் சந்திரனுடைய ஆற்றல் அதிகமாக நிறைந்த பகுதியாகுங்க. அதாவது திருமலை சந்திரகாந்த கல் என்று சொல்லக்கூடிய சந்திர சக்தி நிறைந்த கற்களாலான மலையாகுங்க. அதனால தான் திருப்பதி சந்திரனுக்குரிய பரிகார தலமாகவும் இருக்குது. ஜோதிட ரீதியாக சந்திர பகவான் மனோகாரகன் என்று அழைக்கப்படுறாரு. நம்முடைய மனநிலை தெளிவாக இருந்தால் மட்டுமே நம்ம செய்யக்கூடிய வேலைகள், எடுக்கக்கூடிய முடிவுகள் தெளிவாக இருக்குங்க. அப்படி தெளிவான மனநிலையில் எடுக்கக்கூடிய முடிவுகள் நிச்சயமாக வெற்றியை கொடுக்குங்க. திருப்பதி சென்றுட்டு வந்தோம் அப்படின்னா ஒருவருடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் என்பதற்கு இதுவே காரணமாகவும் சொல்லப்படுதுங்க. மேலுமே பார்த்திங்கன்னா திருப்பதி பெருமாளை சனிக்கிழமை நாளில் தரிசனம் செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. சனிக்கிழமையில் பெருமாளை வழிபடுவது மற்ற கோவில்களுக்கு செல்ல வேண்டும் பொதுவான நீதியும் கூடங்க. ஆனால் திருப்பதியை பொறுத்த வரைக்கும் ரோகிணி, திருவோணம், அஸ்தம் போன்ற சந்திரனுடைய ஆதிக்கம் நிறைந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்கள் மற்றும் முழு பௌர்ணமி நாளிலேயே வழிபடுவது மிக சிறப்பானதாக சொல்லப்படுதுங்க. சந்திரன் ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரங்கள் சந்திர பாலம் நிறைந்த நாட்களில் திருப்பதி பெருமாளை சென்று தரிசனம் செய்வதனால நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்துமே கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த பதிவில் திருப்பதிக்கு போகக்கூடாத 3 ராசிக்காரர்கள் யார் என்பதையும், எந்த நட்சத்திரக்காரர்கள் எந்த நாளில் சென்று திருப்பதி
ஏழுமலையான வழிபட வேணும் என்பதை பற்றி விளக்கமாக சொல்லியிருக்கிறேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணாய என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. நீங்களும் திருப்பதி போயிருந்தீங்க அப்படின்னா எத்தனை முறை போயிட்டு வந்தீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.